இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது சோதனை தான். அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் சோதனை சந்திச்சு தான் ஆகணும். காரணம் என்ன? இறைவன் தரக்கூடிய சோதனையை யாராலும் வெல்ல முடியாது. இந்த யாசீனை எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலான சமுதாயம் நம்ம நாட்டை பற்றி பேசணும், இங்கே பற்றி பேசலை. ஏன்னா இங்கே தெளிவாக இருக்காங்க. நம்ம நாட்டில் பாருங்க, இந்த யாசீனை குளிர்காலமாக இருந்தாங்க தான். காலத்தை காரணத்துக்கு ஒன்று திட்டக்கூடாது. திட்டுவதனால யாரை திட்டுவதாயிடும்? கோடை வெப்பம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா இருக்கிறது மட்டுமல்ல, வான்னா ததுக்கிறதும் பில்லாஹிரா அதாபுன்னார், மறுமையில தாங்க முடியாத வெப்பம் இருக்கிறது, யாராலும் தாங்க முடியாது. நீங்க உண்மையான நபியா இருந்தா வானத்திலிருந்து ஒரு துண்டு இறங்கி எங்க மேல உணர்ந்து நாங்கள் நாசமாகனு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா மறுமையுடைய வெப்பம் இருக்கிறதே, ஜஹன்னத்துடைய வெப்பம் இருக்கிறதே, நரகத்துடைய வெப்பம் இருக்கிறதே, மிக மிக கடுமையானது. லவ்கான யஃப்கஹூன், இந்த பாவிகள் விளங்க மாட்டானோ? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, கால யா அபூதர், அபூதர் அவர்களே, ஹல் தத்ரி ஐன தذهب, இந்த சூரியன் எங்கே போகுது உங்களுக்கு தெரியுமா? ஆதிஹி அப்படின்னு கேட்ட உடனே نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு ஹராரத்து சைஃபி வகஃபாத்துன் வஇபாத்துன், கோடை கால வெப்பம் தரும் பாடங்களும் படிப்பினைகளும் என்று ஒரு மகத்தான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, தொடர்ச்சியான ஜும்மாவிலே நாம் பேசி வருகிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருக்கலாம், சொகுசு வசதிகள் இருக்கலாம், நமக்கு உலகத்தையே ஆட்டி படைத்த வல்லரசாளாக இருக்கலாம், மன்னர்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பிரதம மந்திரியாக இருந்தாலும் கூட உலகத்தின் அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட அந்த சோதனையை யாராலும் வெல்ல முடியாது. அதனாலே தான் அரபியில சொல்வார்கள், தாருனா தாரு இபத்திலா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது சோதனை தான். அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் சோதனை சந்திச்சு தான் ஆகணும். காரணம் என்ன? இறைவன் தரக்கூடிய சோதனையை யாராலும் வெல்ல முடியாது. மின் ஹுர்ரி சைஃப், அது குறிப்பாக இந்த கோடை கால வெப்பம் இருக்கிறத கடுமையா இருக்குது. நம்ம நாட்டிலையும் அதிகமா இருக்குது, இங்கேயும் அதிகமா இருக்குது. ஆனால் இது என்ன தெரியுமா? ஈமானே இல்லாதவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் பார்வை வேற பார்வையா இருக்கும். இது இயற்கைன்னு சொல்லுவாங்க. இயற்கை இல்லை, செயற்கை இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வையில பேசுவதா இருந்தால், ஒரு மூமினா இருந்து பார்ப்பதா இருந்தால், ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பார்வையா இருந்தால், அல்லாஹ் ரசூலை முழுமையாக நம்பியவுடைய பார்வை எப்படி இருக்க தெரியுமா? ஒய்ய ஆயத்தும் மின் ஆயாத்தில்லா, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி.
இது யாராலும் உலகத்தில் தடுக்க முடியாது. உலகத்தில் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, எவ்வளவு ஆய்வுகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் அல்லாஹ் சக்தியை கொடுக்கல. காரணம் என்ன? அது அல்லாஹுவா உண்டாக்குகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், சூரத் யாசீன்ல சொல்கிறான். அந்த யாசீனை நான் பல தடவை சொல்லியிருக்கோம், இதுல கொள்கை விளக்கம் வரும். இந்த யாசீனை எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலான சமுதாயம் நம்ம நாட்டை பத்தி பேசணும், இங்க பத்தி பேசல. என்னங்க தெளிவா இருக்காங்க. நம்ம நாட்டில் பாருங்க, இந்த யாசீனை மௌத்தானவங்களுக்கு அப்படி ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவும் கிடையாது. இந்த யாசீனை கல்லாப்பற்றை நடப்பதற்காண்டி, பரக்கத்துக்காண்டி எங்கேயாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரா ஓதுங்க, இன்னென்ன பரக்கத்து உங்களுக்கு இறங்கும் என்று ரப்பல் ஆலமீன் அப்படி ஒன்றும் அல்லாஹ் ரசூல் சொல்லலை. ஏன்னா ஓதுவது பரக்கத்து அது வேற, குர்ஆன் பரக்கத்து அது வேற, ஆனா குர்ஆன் சிவா அது வேற. ஆனால் இங்கே சூரத் யாசீன்ல விஞ்ஞானத்தை பத்தி பேசுகிறான், ஆய்வை பத்தி பேசுகிறான், வரலாறை பத்தி பேசுகிறான், தன்னுடைய வல்லமையை பத்தி பேசுகிறான், மரணித்தவர்கள் எப்படி எழுப்பப்படுவான்னு பேசுகிறான். அது பெரிய பாக்கியமான சூறா, அதுல மாற்று கருத்து இல்லை, அது சிந்திக்கப்பட வேண்டியது குர்ஆன் எல்லாமே. அதுல அல்லாஹ் சொல்றான், வஷம்சு, இந்த சூரியன் இருக்கிறது, தஜ்ரி, அது சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வல்லமை பாருங்க. வருங்காலத்துடைய வார்த்தையை போடல, மாதின்னு சொல்லுவாங்க அரபியில, செய்து முடித்தது சொல்ல, நிகழ்காலத்து வாழ்க்கையை அல்லாஹ் போடுறான். தஜ்ரி, அது சென்று கொண்டே இருக்கிறது, தஜ்ரி, ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதற்குரிய இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஏற்கிறது யாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதற்கு அல்லாஹ் என்ன இடத்தை கொடுத்தானோ அதன்பால் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, சென்று கொண்டே இருக்கிறது. ذَلِكَ تَقْدِيرُ اللَّهِ, இது யார் ஏற்படுத்தியது? ذَلِكَ تَقْدِيرُ, இது வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தியதாகும். அல் அசீஸ், யாவரை மிகைத்தவன். சூரியனை பத்தி அல்லாஹ் எப்படி பேசுகிறான், வெப்பத்தை பத்தி பேசுமா அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? யாவரை மிகைத்தவன். உங்களால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. வெப்பத்தை குறைக்க முடியுமா? வெப்பத்தை அணைக்க முடியுமா? வெப்பத்தை நீக்க முடியுமா? அல் அசீஸ், யாவரை மிகைத்தவன். அல் அலீம், எல்லாவற்றையும் அறிந்தவனால் வரக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு பார்க்குறோம், முஸ்லீம்கள்ல சிலர்கள் ஒழுங்கான ஈமான் தெரியாதவங்க, அல்லாஹ் ரசூல் அறியாதவங்க, சரி முஸ்லீம் அல்லாதவர்களை கேட்க தேவையில்லை, அவர்களுக்கு வேதம் இல்லை ஒன்றும் இல்லை, திட்டுவாங்க. என்னடா இது மோசமான வெப்பத்தை தருது, நாசமாக போன வெப்பமாக இருக்குது அப்படிங்குவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக ஹதீஸே குதுஸி. இன்னல்லாஹ் யகூல், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யூதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மைந்தன் எனக்கு நோயினை செய்கிறான், காலத்தை திட்டுகிறான், நானே காலமாக இருக்கிறேன், இரவு பகலை நானே மாற்றி மாற்றி கொண்டு வருகிறேன். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லும்போது அறிவுடையவருக்கு படிப்பினை இருக்குது. அப்போ நம்ம வெயில் காலமாக இருந்தாலும் சரிதான், குளிர்காலமாக இருந்தாலும் சரிதான், காலத்தை காரணத்துக்கு கொண்டு திட்டக்கூடாது. திட்டுவதனால யாரை திட்டுவதாயிடும்? ரப்பை திட்டுவதாயிடும் என்று சொல்லி காட்டுறாங்க. எனவே இந்த வெப்பமான காலத்தில் கூட தொழுகையை கொஞ்சம் பிற்படுத்தி விடலாம். இதுதான் வசதியாக போடுன்னு சொல்லிட்டு ஜம் அடிச்சிட முடியாது, ஜம் பண்ணிட முடியாது. ஜம்முனா இணைத்து தொழுகிறது. முஸ்லீமில் வருது, புகாரி முஸ்லீமில் பாடம் போடுவாங்க தலைப்பில் இமாம்கள், பாபு இஸ்திஹபாப் அல் இப்ராத் பில் லொஹரி ஃபி ஷித்தத்தில் ஹர்ரி, வெப்பமான காலத்தில் லொஹர் தொழுகையை கொஞ்சம் தாமதிக்கலாம். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வெப்பம் தனின்னு அர்த்தம். உதாரணமாக லொஹர் 12 மணின்னு வைங்களேன், ஒரு 2 மணி அப்படி என்ன செய்யலாம், தொழுவலாம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸையும் கொண்டு வருவாங்க அந்த பாடத்துக்கு கீழே. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ரிது, கொஞ்சம் வெப்பத்தை தனியாக வைங்க, அனில் ஹர்ரி, கோடை காலத்தில், ஃபிஸ்ஸலா, தொழுகை கொஞ்சம் என்ன செய்யுங்க, வெப்பம் தனிஞ்ச பிறகு தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்கிற காரணம் தான் முக்கியமான காரணம். இது லோகர் தொழுகை, அசரத்தை கொஞ்சம் தனிஞ்சிருமே. ஃபைன்ன ஷித்தத்துல் ஹர்ரி, கடுமையான வெப்பம் இருக்கிறது உலகத்தில், மின் ஃபைஹி ஜஹன்னம், நரக நெருப்பினுடைய பெருமூச்சாக இருக்கிறது. அந்த பெருமூச்சியின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய வெப்பம் நாட்டிலே உலகத்திலே உண்டாகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை மட்டும் பேசல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவியலையும் பேசுகிறார்கள். எனவே அருமைக்குரிய இந்த மார்க்கம் புனிதமானது. என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் தாமதப்படுத்தி தொழுங்க, அந்த வெப்பம் தணிஞ்ச பிறகு தொழுங்கன்னு சொல்றாங்கன்னா, நரக நெருப்பின் பெருமூச்சின் காரணமாகத்தான்
கோடை காலத்தினுடைய வெப்பம் உண்டாகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நிறுத்தினா பரவாயில்ல. அதே ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிவாக பேசுவாங்க. கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி சொல்லி காட்டினார்கள், காலத்தின் நாரு நரகம் பேசியதாம். அல்லாஹ் நினைச்ச இதையும் பேச வைக்கலாம். ரப்பி என்னுடைய இறைவா, அக்கல பாவி பாவா என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று விடுகிறது. அந்த அளவுக்கு வெப்பம், ஒன்றோடு ஒன்று மோதினா எனக்கு வெப்பம் கிடைக்கும், அந்த அளவுக்கு இருக்கிறது யா அல்லாஹ் என்று நரகம் அல்லாஹ் இடத்துல பேசியது. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. ஃபஅதீனலி யா அல்லாஹ் எனக்கு நீ அனுமதித்தா, அத்தனஃபஸு நான் மூச்சு விட வேண்டும். ஃபஅதீனலஹா அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். நஃப்ஸைனி ரெண்டு மூச்சு விட்டுக்குங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். ஒனஃப்ஸின் ஃபிஸ்ஸை கோடை காலத்தில் ஒரு மூச்சை விடுங்க, ஒனஃப்ஸின் ஷிதா குளிர் காலத்தில் என்ன செய்யுங்க மூச்சை விடுங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஃபமா வஜத்தும் மின் ஹர்ரின் நீங்கள் கோடை காலத்தில் கடுமையாக வெப்பத்தை சந்திக்கிறீங்களே, ஃபமின் நஃபஸின் ஜஹன்னம் நரக நெருப்பு மூச்சு விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய வெப்பத்தை என்ன செய்யுது வருது. அசரோட ஆரம்பி பூமியில் இவ்வளோ பெரிய தாக்கம் என்ன செய்யுது ஏற்படுது. அப்போ அல்லாஹ் உண்டாக்குது. முஹரிக்கத்தும் கரித்து விடும், அதாபுன் பெரிய வேலை, யாராவது நிற்க முடியுமா? அதனால தான் தொழுகையை சுருக்கி என்ன செய்யணும், நம்ம அந்த பள்ளியில் தொழுகிறோம். வெளியே நிற்கிறாங்க மழை காலத்தில், குளிர் காலத்தில், வெயில் காலத்தில். அதாபுன் அது மிகப்பெரிய வேதனை. ஃபைனல் ஹர்ரா ஆயத்தும் மின் ஆயாத்தில்லா கோடை வெப்பம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியா இருக்கிறது மட்டுமல்ல, வன்னா தذكرத்தும் பில் ஆகிரா அதாபுன்னார் மறுமையில தாங்க முடியாத வெப்பம் இருக்கிறது, யாராலும் தாங்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் சொன்னால், துதுனு ஷம்சு யௌமல் கியாமா. இதெல்லாம் என்ன வெப்பம்? கியாமத்து நாளில் மஹ்ஷர் மன்றத்தில் கேள்விகளை நிற்கக்கூடிய நேரத்தில், எல்லோரும் நிற்கக்கூடிய நேரத்தில் அப்போ இருக்கு பாருங்க, சூரியன் என்ன செய்யும், தலைக்கு பக்கத்தில் வந்துடும். யாரால தாங்க முடியும், எரிஞ்சிரும். மினல் ஹல்கி ஹல்க் உலகத்தில் எல்லா ரூசுல் ஹல்க்குன்னு சொல்லுவாங்களே, உலகத்தில் எல்லா படைப்பிறகும் நிற்கும். அந்த நேரத்தில் சூரியனுடைய வெப்பம் பயங்கரமாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. முஸ்லீம் ஷரீஃப்ல தமிழ்ல இருக்கு. ஹத்தா தகூன மின்ஹும் எப்படி ஆயிடுன்னு சொன்னா, கமிகிதாரி மீலின் ஒரு மைல் அளவுக்கு தான் சூரியன் நம்ம தலைக்கும் நம்முடைய தலைக்கும் அந்த சூரியன் வெப்பத்துக்கு என்னது ஒரு மைல் அளவுக்கு தான். இப்போ எங்கேயோ இருக்குது, யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது, ஒரு மைல் அளவுக்கு தான். அந்த ஒரு மைலுக்கு ஹதீஸில் அதாவது அறிவிப்பாளர் பட்டியலில் வரக்கூடிய நேரத்தில் மைல் என்பது நாம் நினைக்கக்கூடிய ஒரு மைலா, மைல் தூரமா, மீல் என்பது சுர்மா குச்சி இருக்குல்ல, சுர்மா போடுறோம்ல, அந்த குச்சிக்கும் சொல்லுவாங்களாம். அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு தெரியல. அது பண்ணால் செத்து போயிடும் மனுஷன், அந்த அளவுக்கு உள்ள வெப்பமாக இருக்கிறது. அதை நினச்சி நம்ம மறுமையை பயப்படணும் என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த வெப்பத்தை வச்சு ஆல ஃபயகூனு நாசு அலா கதரி அமாலி, இந்த வெப்பத்தில் மக்கள் மூழ்குவார்கள். ஃபில் அரகி, இதில் வேர்வையில். ருத்துபான்னு சொன்னீங்கல்ல, ருத்துபா வர்றது மருத்துவத்தில் நல்லதுன்னு சொல்கிறான், ப்ரெஷர் குறையுங்கிறான், தண்ணீரை குடிச்சுக்கணுங்கிறான். ஆனால் ஃபமீனும் மையக்கூனு இலா கஅபை, அவன் பாவத்துக்கு ஏற்ப, அவன் அமலுக்கு ஏற்ப. ஃபமீனுஹும் மையக்கூனு இலா கஅபை, சிலர்களுக்கு வேர்வை எப்படி நிற்கும் தெரியுமா? கரண்டை காலம் சொல்கிறோம்ல, கணுக்காலம் சொல்கிறீங்களா, அது வரைக்கும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அவங்க தப்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் நன்மை செஞ்சுருப்பாங்க, பாவம் கம்மியாக இருக்கும். ஒமீன்ஹும் இலா ருக்பத்தை, சிலர்கள் பாவத்தின் காரணமாக என்ன செய்யும், முட்டு வரைக்கும் வேர்வை இருக்குமா. ஆற்றுல நின்றமே, குளத்தில் நின்றமே, கடலில் நின்றமே இருக்கும். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒமீன்ஹும் மையக்கூனு இலா ஹகவை, சிலருக்கு இடுப்பு அளவுக்கு வேர்வை வந்து அதில் மூழ்கி நிற்பாங்க. சுப்ஹானல்லாஹ், ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஒமீன்ஹும் இல்ஜிமுல் அரக்கு, சிலர்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு வேர்வை இருக்குன்னு சொன்னா, இல்ஜாமன் வாய் அளவுக்கு வேர்வை வந்துடும். நீ நீச்சலும் அடிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இது கதையும் அல்ல, கப்சாவும் அல்ல, புராணமும் அல்ல, நாளை இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய காட்சி. இதை கொண்டு நம்ம ஈமான் கொண்டு இருக்கணும். இதை சிறிதளவுக்கு வந்தாலும் கூட வஹியை வந்து நம்ம எடுத்தாலோ வஹி இல்லைன்னு சொன்னாலோ அளவுக்கு குஃப்ராகிடும். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிந்திச்சு மறுமையை பயப்படணும். அதுக்கு தான் வெப்பந்தரும் பாடம் என்ற தலைப்பை கொடுத்துருக்காங்க. இதாவது பரவாயில்லைங்க, நம்ம பரவாயில்ல நினைக்கணும். நபிமார்களை பொய்ப்படுத்தின கூட்டம் நிறைய வந்தது. அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். திமிரு பிடிச்சவங்களா இருந்தாங்க மட்டுமல்ல,
பிடிவாதம் கொண்டவர்களாக இருந்தாங்க. பிடிவாதம் கொண்டாக மட்டுமல்ல, அந்த நபியை பொய்ப்படுத்தினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், சூரத்துல் ஷுஆரால பேசுகிறான். ஃபகஸபூஹு, அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை பொய்ப்படுத்தினாங்க. நாம என்ன செய்தோம் தெரியுமா? அவனுக்கு கேட்டது அப்படிதான். நீங்க உண்மையான நபியா இருந்தா வானத்திலிருந்து ஒரு துண்டு இறங்கி எங்க மேல கொண்டு நாங்கள் நாசமாகனு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அப்படியே செய்தான். என்ன செய்தான்னா, வானத்திலிருந்து அதாப் வரும்னு நினைக்கிறீங்க, ஃபாஹதுஹும் அதாபி யௌமி துல்லா, கடுமையான வெப்பத்தை கொண்டு அழிச்சிட்டான். கடுமையான வெப்பத்தை கொண்டு அழிச்சிட்டான். நீங்க தர்ஜுமா பார்த்தனா நிழலுடைய நாளில் இருக்கும். ஆனால் அவர்கள் அப்படி நேரடி அர்த்தம் எடுத்தாலும் கூட இமாம் இப்னு கசீர் உள்பட எல்லோ தர்ஜுமாக்களை, இப்னு அப்பாஸ் உள்பட எல்லோரும் என்ன சொல்வாங்க தெரியுமா? அல்லாஹ் வெப்பத்தை கொண்டுதான் அழிஞ்சான், அதனாலே நாசமானார்கள். அல்லாஹ் பேசுகிறான், இன்னஹு கான அஸாபு யௌமின் அஸீம், அது கொடுமையான கடுமையான மகத்தான உடைய வேதனையுடைய நாளாகவே அவர்களுக்கு இறங்கியது. அதிலேயே ஈமான் கொண்டவர்கள் மாட்டி மாய்ந்தார்கள், செத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் நினைச்சா வெப்பத்தை இருந்து என்ன செய்யணுவான்? அல்லாஹ் காய்க்கணும். அதனால் நம்ம பயப்படணும். மறுமையுடைய வெப்பம் இப்படி இருக்குது என்பது, நான் இந்த துனியாவுடைய வெப்பத்தையே தாங்க முடியாதுன்னா மறுமையுடைய வெப்பத்தை எப்படி தாங்குவோம் என்பதும் குர்ஆன் நம்மளை கேட்குறது. ஆனால் இந்த வெப்பமான காலத்தில் எக்காரணத்தை கொண்டும் இபாதத்தை விட்டுறக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மாவுக்கு வந்திருக்கோம், உள்ள இடம் உள்ள வாங்க ஜும்மாவுக்கு வந்திருக்கோம். ரிஸ்க் எடுத்து வந்திருப்பீங்க, எங்க என்ன பாருங்க, ரிஸ்க் எடுத்து வந்திருப்பீங்க, முயற்சி எடுத்து வந்திருப்பீங்க. சிலர்கள் என்ன செய்யறாங்க, தமிழ் மக்களாக இருந்தாலும் கூட அங்கே தொழுதுறாங்க. தொழுதுட்டா ஜும்மா கூடிடும், ஜும்மாவில் எந்த குறையும் இல்லை. ஜும்மாவில் என்ன பேசப்பட்டதுன்னு நீங்கள் என்னதான் இந்த அரபு நாட்டில் அரபி பேசினாலும் இதுதான் முக்கால்வாசி வழங்காது. ஏன்னா இந்த அரபியில் பெரும்பாலும் இமாம்கள் பேசவில்லை. குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அதை மாதிரி இலக்கண அரபியில் ஹதீஸ் எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி கேட்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு வழங்கும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த முயற்சி எடுத்தீங்கல்ல, இந்த வெப்பமான காலத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிகிறார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். குர்ஆனும் சொல்லி காட்டுது. ஆனால் இன்னல் ஹர்ரா, இந்த வெப்பம் இருக்கிறதே, லா யம்னஉ மின் தஆத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாடுவதை தடுக்கக்கூடாது. எப்படி மின் ஜும்ஆத்தின் இப்படி எழுதுறாங்க, நானா சொல்லலை. ஜும்மாவுக்கு வர்றது, ஜமாத்துக்கு வர்றது, ஆனால் கடுமையான பிறகு வீட்டில் கடந்து தோணும் அப்படின்னு செய்யக்கூடாது. ஏன்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நன்மை இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்காவது பரவாயில்லை, கோடை காலத்தில் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் எல்லாம் லேசானதை போட்டு வருவீங்க, அதுக்கு என்ன ட்ரெஸ் வச்சுருக்கீங்க. பெண்கள் புர்கா போடுறாங்க பார்த்தீங்களா, சுப்ஹான ஜல்ல ஜலாலா, தாங்க முடியாது. அதையும் தாண்டி அல்லாஹுக்காண்டி போடுறாங்களா, அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய நன்மையை கொடுப்பதாக இந்த சோதனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படி என்று சொன்னால் ஒரு வசனத்தை வைத்து சொல்வார்கள். என்னன்னா, தபூக்கு யுத்தம் நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்காண்டி எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க. தபூக்கு நடந்தது எப்போ தெரியுமா? கடுமையான சூட்டுடைய காலம், கடுமையான வெப்ப காலம், கடுமையான கோடை காலம், அரபு நாடுடைய வெயில். அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் தனிஞ்சிருக்கு. நம்ம இப்போ பாருங்களேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் எப்பா அப்புள்ள வெயிலுமா இருந்தால் நீங்கள் தாங்க மாட்டியே, அப்புள்ள குளிர்மா இருந்தால் தாங்க மாட்டியே, அப்படி பேசுகிறாங்க இல்லையா? முன்னால் 30 வருஷம் வந்தவங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த வெப்பம் அப்படி அந்த மாதிரி இருந்து. நீங்களாவது முகட்டு கீழே தொழுகிறீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலில் முகடே இல்லை. நீங்களாவது விரிப்பில் தொழுகிறீங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் விரிப்பே இல்லை. கற்களும் முழுக்களும் இருக்கக்கூடிய அதை சஜிதா செய்யும்போது கொஞ்சம் சரி பண்ணிட்டு போவோம். அருமைக்குரியவர்களை, கடுமையான வெப்பவுடைய காலத்தில், கோடை காலத்தில் தபூக் யுத்தம் நடக்குது. ஒத்தஹல்லஃபல் முனாஃபிகூன், முனாஃபிக்குங்கள் என்ன செஞ்சாங்க? போகாமல் இருந்துட்டாங்க. முனாஃபிகள் ரசூலோடு இருந்தவங்க, முஸ்லீம்கள் என்று சொன்னவங்க. கால பாதுகும், முனாஃபிகள் சில முனாஃபிகள் சொன்னாங்க, கடுமையான வெப்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க தபூக் யுத்தத்துக்கு, ஒருத்தரும் போகாதீங்க பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் கிளம்பி போயிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், சூரத் தௌபா நினைக்கிறேன், ஃபரிஹல் முஹல்லஃபூன பிமகாதிஹிம் கிலாஃப ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாறு செய்து அவங்களுடைய வீட்டில் இருந்தவர்கள், பின்தங்கியவர்கள் சந்தோஷமா இருக்க நினைக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? வகரிஹு ஐஜாயிது பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அவர்கள் வெறுக்கிறார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு ஜிஹாத் செய்வதை, போர் செய்வதை, யுத்தம் செய்வதை, தங்களுடைய உயிர்களை கொண்டு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வகாலு, அந்த முனாஃபிகீன்கள் சொன்னார்கள், லா தன்ஃபிரு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, போவாதீங்க,
ஃபில் ஹர்ரி கடுமையான வெப்பத்தில் அழைக்கிறார். இந்த நேரத்தில் இதை செய்ய முடியாது, எல்லாரும் வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்லி முனாஃபிக்கு மத்தியில் பேசினா கடைசி வரைக்கும் போகல. அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, குல் நபியே நீ கூறுவீராக, நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, மர்மையுடைய வெப்பம் இருக்கிறதே, ஜஹன்னத்துடைய வெப்பம் இருக்கிறதே, நரகத்துடைய வெப்பம் இருக்கிறதே, மிக மிக கடுமையானது. லவ்கான யஃப்கஹூன், இந்த பாவிகள் விளங்க மாட்டானோ அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ என்ன வெப்பத்தில் இபாதத்தை செய்யக்கூடாது, கைவிடக்கூடாது. அப்படி இருந்தாதான் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சூரத் தஹரில் வர்ணிக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய சுபுவுடைய ஃபஜ்ரில் 2 ரக்காத் தஹர் ஓதுவாங்க. ஏன்னா இதை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி அதில் வருது சூரத் தஹரில் தஸிஃபு நஈம் அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கிறான், கடுமையாக வர்ணிக்கிறான். அதில் வர்ணிக்கும் பொழுது வருது ஷம்ஸன் ஹுர்ரன், எந்த விதமான வெப்பத்தையோ அவங்களுக்கு தீங்கு தரக்கூடிய வெப்பத்தையோ எந்த விதமான குளிரையோ அங்கே பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்திலே அவர்கள் நுழைந்து விட்டால் அந்த ஜவ் என்று சொல்கிறோம் அரபியில், அந்த கிளைமேட் சூப்பராக இருக்கும். முஅ்ததிலன் லா ஹுர்ரன் வலா பர்தன், எந்த விதமான உஷ்ணமும் இருக்காது, வெப்பமும் இருக்காது, குளிரும் இருக்காது என்று அல்லாஹ் பேசும்பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுவான். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஜம்ஹரீரா முத்தகீன அலல் அராயிகி, ஆசனங்கள் மீது, உயர்ந்த ஆசனங்கள் மீது அவர் சாய்ந்து இருப்பார்கள், சாய்ந்த வண்ணமா இருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே பார்க்க மாட்டார்கள். ஷம்ஸன், எந்த விதமான சூரிய வெப்பத்தையும் பார்க்க மாட்டார்கள். வலா ஜம்ஹரீரா, எந்த விதமான குளிரையும் பார்க்க மாட்டார்கள். உதானியத்தின் அலையும் உலாருஹா, நிழல் தலைக்கு கீழே வந்து கொண்டிருக்கும் நிழல்கள். அந்த அளவுக்கு உள்ள உலகத்தை காசை வச்சு வாங்க முடியுமா, பதவி வச்சு வாங்க முடியுமா, உங்கள் சம்பாதித்தை வச்சு வாங்க முடியுமா, உங்கள் திறமையை வச்சு வாங்க முடியுமா? பதவி பட்டங்கள் எதுவுமே செல்லாது, அமல் மட்டுமே செல்லும், ஈமான் செல்லும், தௌஹீத் செல்லும், தக்வா செல்லும். எனவே அருமைக்குரியவர்களே, அதனால தான் அல்லாஹ் பேசுகிறான், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த வெப்பத்தை நீங்கள் நினைக்காதீங்க, மறுமையில் சிறந்தவர்களாக இருக்கணும்னா உங்கள் பணத்தை கொண்டோ, உங்கள் செல்வத்தை கொண்டோ, உங்கள் செல்வாக்கை கொண்டோ, உங்கள் அறிவியை கொண்டோ வர முடியாது. அப்படி நல்லவர்களாக வரணும். வல்லாஹிரத்து, மறுமை இருக்கிறது, ஹைருன், சிறந்ததாக இருக்கிறது, லிமனி தகா, எவர் இறைச்சமுடன் இருக்கிறாரோ அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது. வல்லாஹிரத்து, மறுமை இருக்கிறது, ஹைருன், சிறந்ததாக இருக்கிறது, வாபுகா, நிரந்தரமாக இருக்குது. அல்லாஹ் நான் 60 வயசத்தோட பயணம், 70 வயசு பயணம், வர முடியாத பயணம். அதனால சூரியன் வெப்பத்தில் நம்ம வரக்கூடிய நேரத்தில் மறுமையை நினச்சி பார்க்கணும். சூரியனை வந்தோ சந்திரனை வந்தோ எதையுமே நம்ம திட்டக்கூடாது. ஏன்னா ரசூல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரியன் அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி வணங்குறோமோ அதுபோல் என்ன செய்யுது, சஜிதா செய்கிறது. சஜிதா ஹகீகி என்று சொல்வார்கள், எப்படி நம்ம செய்கிறோமோ அதுபோல செய்கிறது. ஏன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அபூதர் அல் கிஃபாரி இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் பண்ணிடுறாங்க, ரசூல்லா பள்ளிவாசல் அமர்ந்திருக்காங்க மகரிபு முன்னால். பலம்மா காபத்தி ஷம்ஸு, சூரியன் மறையுது. ரசூல்லா கேட்குறாங்க, கால அபூதர், அபூதர் அவர்களே, ஹல் தத்ரி ஐன தத்ஹப், இந்த சூரியன் எங்கே போகுது உங்களுக்கு தெரியுமா? ஹாதிஹி அப்படின்னு கேட்ட உடனே நம்ம பழக்கம் எப்படின்னா எல்லாம் முந்திரி கொண்டமாக பேசுவோம். ஆனால் சஹாபாக்கள் ரசூல்லா தெரிஞ்சாலும் கூட என்ன செய்வாங்க, அதபுக்காண்டி கால கொல்ட்டு அல்லாஹ் ஒரு ரசூல் ஆலம், அல்லாஹ் ஒரு ரசூல் அறிவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பெருமானார் பேசுகிறார், கால ஃபைன்னா ததஹு ஃபதஸ்தஅதினு ஃபி சுஜூதி, சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்ட்ட போய் அனுமதி கேட்குறான், யா அல்லாஹ் சுஜூத் செய்யணும், நீ அனுமதித்தா என்று கேட்குது. சூரியன் பேசும், பொய்யுவதும் அல்லஹா, அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான் சஜ்ஜா செய்யுது. பின்பு அல்லாஹ் பேசுகிறானா, இர்ஜிஇ மின் ஹைஸு ஜிஇதி, இர்ஜிஇ மின் ஹைஸு ஜிஇதி, இர்ஜிஇ மின் ஹைஸு ஜிஇதி, நீ எங்கேருந்து வந்தாயோ அங்கேயே போயிடு அப்படி சொல்கிறானா. அங்கேனா எங்கள் கிழக்கு பக்கம் போய் மறுநாள் உதிச்சிரு அப்படின்னு. ஒரு நாள் வரும் சகோதரர்களே, அந்த நேரத்தில் ஈமான் கொண்டால் அந்த நேரத்தில் ஈமானும் செல்லுபடியாகுது. திருந்து வருந்தி நல்லவன் செய்தால் அதுவும் செல்லுபடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அது எந்த நாள் என்று சொன்னால் ஃபதத்லு மின் மக்ரிபியா, எங்கேருந்து உதிக்கும், எங்கேருந்து உதிக்கும்னு சொன்னா மேற்கிலேருந்து உதிக்கும். கிழக்கிலேருந்து உதிக்க வேண்டியது அப்படி உள்டா, அதோட சோழி முடிஞ்சிடும். மின் அலாமத்தி ஸாஅல் குப்ரா, கியாமத்தினால என்ன செய்யணும்,
நெருங்கிவிடும் என்ற செய்தியை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாஹ் எதற்கு என்ன நோக்கத்துக்காண்டி படைச்சிருக்கானோ அதற்காண்டி இருக்கிறது. நம்ம அல்லாஹ் இடத்துல உதவிதான் தேடணும், எதையும் திட்டக்கூடாது. ஒவ்வொன்றும் பாடமாகவும் படிப்பினையாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். வெப்பத்தை கொண்டும் சூரியனை கொண்டும் அல்லாஹ் பாடத்தை தந்திருக்கிறான். மறுமையுடைய சிந்தனையை தர்றான். அவன் யார் என்பதை தர்றான். யார் செய்கிறார்கள் என்று சொல்றான் என்பதை அல்லாஹ் அறிவுறுத்தினான். அவன் மிகைத்தவன், அவனை பயப்பட வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு தருகிறது. வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தக்வாவை தருவானாக என கூறி முதல்வரை நிறைவு செய்கிறேன். வாஹிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமைக்குரியவர்களே, வஷம்சு தஜ்ரி என்ற ஆயத்துக்கு தான் விளக்கத்தை பார்த்தோம். சூரத் யாசீனிலே வரக்கூடியது. சூரியன் அதனுடைய இடத்துல ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை ஓட வைப்போம் ரப்புல் ஆலமீன் என்று பார்த்தோம். இது மாற்று நண்பர்களைப் போல நம்ம போயிட முடியாது. வெப்பம் என்று இந்த நேரத்தில் நம்ம கல்வியாவாக சிந்திக்க வேண்டும். எப்படி சொல்வார்கள், உலாக்கின் மூமின், ஒரு மூமின் எப்படி இருக்க சிந்திக்க வேண்டாம், நவரத்தன் கல்வியா, உள்ளத்தில் சிந்திக்க வேண்டும். ததப்புரியா, அல்லாஹ் ஏன் இதை சிந்திக்க சொல்றார் என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அதில் நிறைய பாடங்கள் படிப்பினே இருக்கும். சரி, இங்கே தான் வெப்பத்தை நம்ம தாங்க முடியாமல் இருந்து விட்டோம். மறுமையாவது நமக்கு நிழல் கிடைக்கணும்னு சொன்னோன்னா அல்லாஹ் 7 சாராருக்கு நிழலே இல்லாத நாளில் அவனுடைய நிழலை அரிசி கீழே கொடுக்குறான். அது 7 பேரை ஒரு ஜும்மா தலைப்பாக போட்டு பேசியாச்சு, சைட்டு இருக்கும். அதில் ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது இப்போ நமக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அர்த்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி, எப்பொழுதும் பள்ளியோடு தொடர்பு உள்ள உள்ளம். ஜும்மாவுக்கு முன்கூட்டியே வரணும், எல்லா தொழிலுக்கு முன்கூட்டியே வரணும். எப்போ தான் பள்ளிக்கு போகணுமே அசர் தொழில் வந்துருச்சே மாதிரி இந்த மாதிரி உள்ளத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதாவது கடுமையான வெப்பம், நிலை இல்லாத நாளில் அவனில் மட்டும் அரிசி கீழே விழுமே அவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்துக் கொள்கிறான், அணைத்துக் கொள்கிறான் என்ற செய்தியை பார்க்கிறோம். பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுறாங்க. ஒரு சில ஆளுக்கு அல்லாஹ் நிழலை கொடுப்பான் இந்த வெயிலுடைய நாளில். யாருன்னு சொன்னா, ஐனல் முத்தஹாபூன பி ஜலாலி, என் கண்ணியத்திற்காக வேண்டி, என்னுடைய ரிதாவுக்காக வேண்டி, என்னுடைய திருப்பத்துக்காக வேண்டி ஒருவருக்கு ஒரு பாசம் வச்சோம். கொள்கை பாசம், ஈமானிய பாசம், தௌஹீத் பாசம், ஏகத்துவ பாசம். அவர் நம்ம கொள்கையில் இருக்கா என்பதற்காண்டி வைக்கணும். லா கரவ துனியா, துனியாவுடைய நோக்கமே அல்ல, அல்லாவுக்காண்டி முகப்பத்து வச்சோம். அப்படி உள்ளவர்களுக்கு நிலை இல்லாத நாளில் அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான் மறுமையில் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அதுபோல இன்னைக்கு சமுதாயத்தினுடைய பீட என்னன்னு சொல்லனா, பெரிய பாதிப்பு. ஒன்று கொள்ளை அடிக்கிறவங்களா இருக்காங்க. இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு வேலை தர்றதே கஷ்டம், அது நம்ம அதிகாரே கஷ்டம். இப்போ சமீபத்தில் நியூஸில் பார்க்குறோம், ஒரு அதிகாரி, அவர் பேர் புகாரி என்ற அதிகாரி, பெரிய அதிகாரி, போலீஸ் அதிகாரி. ஒருத்தன் போய் லஞ்சத்தை வாங்கி 5 லட்சம் தான் வாங்கி கடைசியில் விசாரணை பண்ணி உண்மை என்னோட துரத்தி விட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி முசீபத்து இருக்குது. இன்னொரு முசீபத்து என்ன சொன்னா, அகலக்கால் வைக்கிறது. நான் சென்ற ஜும்மால சொன்னோம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி மௌத் வரைக்கும் கஷ்டமாகத்தான் வாழ்ந்தார்கள். சாப்பிட கூட சரியா அளவுக்கு இல்லை, அந்த மாதிரியே வாழ்ந்துட்டு அந்த மாதிரி மரணித்தார்கள். அல்லாஹ் செல்வத்தை தந்தா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்தினுடைய சாபக்கேடு என்னன்னு சொன்னா, அகலக்கால வச்சுட்டு நீ வா நான் வா என்று அழைப்பது இருக்கிறது மாபெரும் குற்றமா இருக்கு. அப்படி வச்சாச்சு, என்ன செய்யுது? உங்கள்கிட்ட ஒரு ஆள் கடன் வாங்கினாரு, நீங்க செல்வந்தரா இருக்கீங்க, பெரிய செல்வந்தரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அவாசை கொடுங்க. அவரால் தர முடியலன்னு சொன்னா நீங்க மன்னிச்சு விட்டுருன்னா பரிசு மறுமையில் என்ன தெரியுமா, நெல்லே இல்லாத நாளில அல்லாஹ்வுடைய அரசுக்கு நெல்ல உங்களுக்கு கிடைக்குது என்ற செய்தியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனால இந்த அதிகம் சரியா போச்சு, நீங்க பணக்காரர் தானே, நீங்க 2000 3000 வாங்குறீங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. அவரும் மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்கணும், அவாசம் கொடுக்க தன்மை இருக்கணும். அப்படி அவர் செய்து விட்டால் அவருக்கு தான், கடன் கொடுத்தவருக்கு தான், வாங்கப்பட்டவர் பிரச்சனை தனி. இன்னைக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மையத்தை வச்சு தான் கேட்டாங்க, யாருக்கா கடன் இருக்கான்னு கேட்டாங்க. இன்னைக்கு உழைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாலும் கூட அல்லாஹ் நினைச்ச செய்யலாம். ஆனால் சமுதாயத்தில் இதெல்லாம் காரணம் காட்டி அப்படி நம்ம சலுகைப்பட்டுறக்கூடாது. அவர்களே, முடியாதவங்களுக்கு சொல்லப்படுகிற செய்தியும் உணர்ந்து ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவனுடைய நிழலில்
பெறக்கூடிய தௌஃபீக்கை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் 7 சாரா சொல்றான், அதுல நிச்சயமா நாம் ஒரு சாரா இருப்போம் என்று கூறி வல்ல ரஹ்மான் நாளை மறுமையில நிழலே இல்லாத நாள்ல ரப்புடைய நிழலை நாம் அனுபவிக்க வேண்டும். மறுமையுடைய கொடுமையிலிருந்து ரப்பை காப்பாற்ற வேண்டும். அதனால் துனியாவுடைய வெப்பமாக தெரியக்கூடாது என்ற செய்தியைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் பாடமாக தருகிறது. வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைச்சம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.